2026 में इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है। भारतीय जनता पार्टी एआईडीएमके की सरकार बनने जा रही है। உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் கூட்டணி ஆட்சி அமைக்கும். திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை. அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது. வேறு எந்த கட்சியும் இன்னும் அதற்கு உடன்படவில்லை. ஆகவே எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி வடிவத்தை கூட இன்னும் பெறவில்லை என்பதுதான் இந்த நிமிடம் வரையில் இருக்கிற யதார்த்தமான உண்மை. தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி அரசியல் பேசப்பட்டு இருக்கு, கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாமக நிலைப்பாடு இன்னும் எப்படி உறுதித்தன்மையாக இருக்கு? இந்த கூட்டணி பற்றி எல்லாம் கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தமிழ்நாட்டுக்கு, அதாவது மதுரைக்கு வந்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க கட்சி தொண்டர்கள் முன்னாடி ஆற்றின உரையில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. 2026 பாஜக அதிமுகவுடைய கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புறது தான் எங்களோட ஒரே வேலை அப்படின்னு சொல்லியும் அமித்ஷா பேசியிருக்காரு. இந்த சூழலில் தான் அதே கூட்டத்தில் அமித்ஷாவுக்கு முன்னாடி பேசின தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சைலண்ட் ஆப்ரேஷனை அமித்ஷா தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நயினார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இந்த அமித்ஷா வருகையின் போது இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்த அந்த பேச்சுக்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் இழுபறியில் இருக்கக்கூடிய தேமுதிக, அதே போல் பாமக, இந்த கூட்டணியெல்லாம் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த 3 மாதங்களில் கூட்டணி குறித்து நாங்கள் பேசுவோம், முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பிரேமலதா அதுக்கு ஒரு படி மேலே போய் ஜனவரி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாள் குறிச்சிருக்காங்க. இந்த சூழலில் திருமாவளவன், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திருமாவளவன் சொல்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு எதிராக இன்னும் ஒரு பலமான கூட்டணி அப்படிங்கிறது உருவாகலை அப்படிங்கிறது திருமாவோட கருத்து. அது மட்டும் இல்லை, பாஜக விரிச்ச வலையில் அதிமுக மட்டும்தான் சிக்கியிருக்குது, மற்ற கட்சிகள் எதுவும் இன்னும் சிக்கலை அப்படின்னு சொல்லி திருமா குறிப்பிடுறாரு. இந்த சூழலில் ஒரு மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எடப்பாடியோட கனவு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வியாக இருக்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், அதே போல் அரசியல் திறனாய்வாளர் பெருமாள் மணி, எழுத்தாளர் வே. மதிமாறன், இவர்களோடு விமர்சகர் எம். குமார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்பீடாக எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுவோம். முதல்ல ஆர்.கே. சட்டத்தை தொடங்குவோம். அமித்ஷாவுடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி இந்த கூட்டணி தொடர்பாக, அந்த கூட்டணி ஆட்சி தொடர்பாக முன்னாடியே வந்தபோது அப்படியெல்லாம் அமித்ஷா சொல்லவே இல்லைன்னு மறுத்தார். இப்போ திரும்ப அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி ஆட்சி வராது, வந்தால் அதிமுக ஆட்சி, அதிமுக விஜய் இவெல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி நடத்துவாங்க. இல்லை என்றால் மறுபடியும் திமுக ஆட்சி. நீங்கள் டப்புன்னு முடிக்கணும்னு சரி, ஓகே, ரைட்டு. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. பெருமாள், உங்கள் பார்வை என்ன? இல்லை, இன்றைக்கி 2 விஷயங்கள் கவனிக்கணும். மதுரையில் ஐயா அமித்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக, அது முதல்ல சொல்லும்போது பாஜக அதிமுக என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எடப்பாடி தலைமைங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க, அதை உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் அதே நேரம் ராணிப்பேட்டையில் ஐயா எடப்பாடி அவர்கள் பேட்டி கொடுக்குற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக கூட்டணிக்கு இன்னும் நிறைய கட்சிகள் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதில் ஐயா எடப்பாடி சொல்கிறத விட அந்த அதிமுக கூட்டணின்னு அவங்க சொல்லும்போது கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த கேடர், அவங்க கைத்தட்டுறாங்க. அப்போது இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத விட
கட்சியினுடைய தொண்டர்களுடைய உணர்வு என்னவாக இருக்குது, 2ஆம் கட்ட தலைவர்களுடைய உணர்வு என்னவா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இடத்துல இவங்க திரும்ப திரும்ப அதை வந்து ஒரு என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம எங்கேருந்து இதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, 2021 அவங்க என்டிஏவாக தான், அவங்க என்டிஏன்னு சொன்னாங்க, இவங்க அதிமுக கூட்டணின்னு சொன்னாங்க. ஆனால் அதிலிருந்து ஐயா எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் தேமுதிகவும் மட்டும் வெளியில் வந்தாங்க. மற்ற எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. அதிமுக இப்போ பிளந்து 2024 தேர்தலுக்கு சொல்கிறேன். 21 ஒரு தேர்தல், 24 ஒரு தேர்தல், 26 ஒரு தேர்தல். இந்த 24 என்ன மாற்றம் நடந்தது அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் என்டிஏ கூடவே தான் இருந்தார். சரி, ஐயா எடப்பாடி அவர்களும் தேமுதிகவும் வெளியே வந்தாங்க. இல்ல அதை நாம விரிவா பேசலாம். இல்ல நான் என்னோட முதல் கேள்வி அப்படிங்கிறது வந்து, இப்போ அமித்ஷா குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் சாத்தியமா? இல்ல அதை வந்து நம்ம 2026 தேர்தலின் போது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது ஏன் வந்து ஆர்கே சார் அவரோட பார்வையை ஏன் வந்து நான் சொல்றேன்னா, இப்போ இதுல நம்ம மூணாவதா விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அப்புறம் வந்து பழைய என்டிஏ கூட்டணியில வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்றது 2021 என்டிஏ கூட்டணி 3.5% தான் இடத்த வெற்றி வாய்ப்பை விட்டுருக்காங்க. ஆனால் அப்படி விட்ட பிறகு கூட அதிமுகலேருந்து ஐயா ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். பாமகவுக்குள்ள அவங்க இன்றைக்கு ரெண்டு இப்போ தற்போதைய நிலவரப்படி 2 இயக்கங்களாக அவங்க செயல்படுறாங்க. ஐயா விஜய் அவர்களுடைய வருகையும் நாம் வந்து தவிர்த்திட முடியாது. ஆக இப்போ இன்னொன்னையும் நம்ம மனசுல வச்சுக்கணும், என்னன்னா திமுக கூட்டணி இதே போலவே தொடருமா? ஏன்னா திமுக சரி, உங்ககிட்டயும் பல கேள்விகள் இருக்குது, நான் திரும்ப வரேன். அக்னி இதுல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஏற்கனவே குறிப்பிட்டாரு. இப்போ திரும்ப அமித்ஷா அதை உறுதிப்படுத்துறாரு. கூட்டணி ஆட்சிக்கு அப்போ அதிமுக ஒத்துக்குமா? அதாவது இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, அதுக்கு அடுத்த நாள் ஒரு பேச்சு, அப்படிலாம் ஒரு கட்சியினுடைய தலைமை மாற்றிலாம் முடிவெடுக்க முடியாது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடுத்த கொள்கை ஒன்றுதான், பாஜகவுடன் கூட்டணி. ஓகே, கூட்டணி ஆட்சி என்கின்ற பேச்சுக்கே இடமே இல்லை. சரி, மதிமாறன் சார், உங்களோட பார்வை இதில் என்ன சார்? அதாவது கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி ரொம்ப உறுதியாக இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் அமித்ஷா திரும்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்னு சொல்லி. இதை எப்படி நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இதை உங்களோட பார்வை இதில் என்ன? அமித்ஷாவோட வருகை, அப்புறம் கூட்டணி கட்சி குறித்து அவங்க பேசுகிறது எல்லாம் பார்த்திங்கன்னா, அமித்ஷா திமுகவாக இருக்கிற அதிமுக இவங்க எல்லாருக்கிட்ட என்ன பயம் இருக்குன்னா, திமுக குறித்து ஒரு பயம் இருக்குது. நம்ம எவ்வளோ பேர் சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாதுங்கிற பயம் இருக்குது. அதனால தான் அமித்ஷா இன்றைக்கி பேசும்போது கூட திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்கிறாரு. திமுக வீட்டில் தான் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது திமுக. ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்குள்ளாரும் திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவர் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்கிறது அவங்க இயலாமையை திருப்பி காட்டுது. இதில் கூட்டணி ஆட்சி அவங்க அதாவது அதிமுக பாஜக மட்டும் இல்லை, இன்னும் கூடுதலாக வந்து அவங்க விரும்புகிற மாதிரி, இப்போ மணி சொல்கிற மாதிரியோ ராதாகிருஷ்ணன் சொல்கிற மாதிரியோ விஜயெல்லாம் சேர்ந்தாலும் கூட அந்த கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது ஒரு நடைமுறை யதார்த்தம். ஏன்னா இந்த ஆட்சியின் நலத்திட்டங்கள் நான் ஒவ்வொரு முறையும் திரும்ப சொல்கிறேன். நான் திமுகவை ஆதரித்து பேசணுங்கிறதுக்காக அதை நான் சொல்லலை, மக்கள் மத்தியில் இருக்கிற நிலை உண்மையை நான் சொல்கிறேன். பாஜக குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், அதிமுக குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் உட்பட திமுக ஆதரவாக தான் இருக்கிறாங்கங்கிறதுனால இந்த கூட்டணி பலமாக இருக்குது. அதனால் அதில் எந்த கூட்டணி சேர்ந்தாலும் திமுக கூட்டணியை ஒன்றும் பண்ண முடியாது. திமுக ஆட்சி நீடிக்க தான் செய்யும். ரைட், ஓகே. குமார் சார், இப்போ வந்து அதிமுக உறுதியாக இருக்குது, பாஜகவும் கூட்டணி ஆட்சிங்கிறதுல உறுதியாக இருக்குது. இங்கேயே முரண் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் டிஸ்ட் பண்ணல. அதாவது அன்னைக்கு சொன்னது கூட்டணி ஆட்சி, இப்போ என்டிஏ ஆட்சின்னு சொன்னார் திரு அமித்ஷா. இன்றைக்கி அதை தான் சொல்லியிருக்காங்க. அதில் எந்த விதமான அதில் ஒரு வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அக்னீஸ்வரன் சொன்னது போல் அது அப்படித்தான் நடக்கும். அது தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் வெற்றி வாய்ப்புகளை பொறுத்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. இல்லை சார், அந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்லி சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா, அதில் மாற்று கருத்து இருக்கா? என்டிஏ கவர்மெண்ட்டு அமையும்னு சொன்னார். என்டிஏ கவர்மெண்ட் அமையும்னு சொன்னார். எடப்பாடி தலைமையில் அமையும்னு இன்றைக்கி அதை வலியுறுத்தியிருக்கோம். இன்றைக்கி அதை திரும்பி மென்ஷன் பண்ணியிருக்காரு.
எடப்பாடி தலைமையில் என்டிஏ ஆட்சி அமையும் பாஜக அதிமுகவின் கூட்டணி ஆட்சி அமையும். ஆமா அப்படின்னா நீங்க அப்படியே நீங்க பாருங்க. அப்படி அதன் அடிப்படையில் நீங்க எவ்வளவு வேணாலும் விவாதிங்க, அது கரெக்டாக அர்த்தம் ஒன்றா தான் வரும். அதனால அதில் எந்த குழப்பமும் இல்லை, அது அப்படியே போயின்னு இருக்கட்டும். இப்போ அடுத்தபடியாக இந்த ஆட்சியை வந்து இந்த மக்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியை அனுமதிப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. பெரிய கேள்வி, சாதாரண சின்ன கேள்வி இல்லை. அதுக்கு மக்களுக்கு உதவுவதற்காக தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் வசதியாக இருக்கிறது. இது ஒரு ஆட்சியினுடைய அவலம், விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், கடன் வாங்கினதாக இருக்கட்டும், அல்லது சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், அல்லது பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியாக இருக்கட்டும், அத்தனை விஷயத்திலையும் நம்பர் 1 இருக்கிறது இந்தியாவிலேயே. இப்போ அது அப்படி ஆயிருக்கு. முதல்ல அப்படி இல்லை, இப்போ இப்படி ஆயிருக்கு. இப்போ அந்த மாதிரி ஆயிருக்கிறது. இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, அரக்கோணத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எதிர்ப்பாலை அதிகமா இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அது உங்களோட பார்வையை எடுத்துக்கிறேன். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. தெளிவாக தான் பேசியிருக்காரு அப்படின்றீங்க. இப்போ டீட்டெயிலாக பேசுவோம். நான் ஆர்கே சார்ட்ட போகிறேன். சார், இப்போ இந்த கூட்டணி ஆட்சி, பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னதை நீங்கள் தான் ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அது என்ன தெளிவாக நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த ட்விஸ்டிங்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் பின்னால் போய் பார்க்குறேன். அதாவது எனக்கு தேசபக்தின்னு எனக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அதாவது என்னிடம் என்னும் நாடு எனக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா அந்த பொறுப்பை வந்து அழகாக சீராக செம்மையாக செய்ய வேண்டும். அதுக்கு என்னால் முடியலன்னா நான் வந்து அந்த போஸ்ட்டை வந்து நான் விட்டு கொடுக்க வேண்டும். இதுதான் எனக்கு இருக்கிற டெஃபினேஷன். இதை ஒட்டி தான் நான் வந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். இதனால தான் விவாதங்களில் கூட கலந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சார்பாக பேசுறது கிடையாது. இதெல்லாம் வந்து எனக்கு இந்த நாடு கற்பித்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது என்னைக்கு எனக்கு முடியாதுன்னு எனக்கு தோணுதோ அங்கே நான் வந்து ஒதுங்கிடுவேன். இப்போ வந்து அமித்ஷாவை எடுக்கலாம். அமித்ஷாவுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, யூனியன் ஹோம் மினிஸ்டர். பேல்காமில் ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் நடக்கிறது, மக்கள் வந்து இறக்கிறார்கள். அது யாருடைய லேப்ஸ்? யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய லேப்ஸ், அமித்ஷாவினுடைய லேப்ஸ். அதற்கு அவர் ராஜினாமா பண்ணவில்லை. 26/11 வந்து சிவராஜ் பாட்டில் அன்னைக்கு இருந்த யூனியன் ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணுறார். பாம்பேயில் இருந்த ஹோம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணுறார். சவான் முதலமைச்சர் ராஜினாமா செய்யவில்லை. 4 கைவர்கள் வந்து அங்கே வந்து சுட்டுக் கொன்றார்கள். நம்முடைய 26 பேரை சுட்டுக் கொன்றார்கள். அவரை பிடிக்க யோகியதை இல்லை, செய்யவில்லை. இதுவரை அதற்கான வேலைகள் செய்யவில்லை. என்னிடம் இந்த நாடு கொடுத்த வேலை என்ன? யூனியன் ஹோம் மினிஸ்டருடைய வேலை. இந்த கயவர்களை பிடித்திருக்க வேண்டும். அந்த ஒரு வேலையும் செய்யாமல் இவர் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒரு கணிப்பில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்காக இங்கே வர்றது, பெங்காலுக்கு போகிறது, பீகாருக்கு போகிறது, இதுதான் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுடைய பணி, தேசம் உங்களுக்கு கொடுத்த பணி நீங்கள் செய்தீர்களா? இது ஒரு தேசபக்தர் நாங்கள் கேட்க வேண்டாமா? தேசபக்தர்களுடைய கூட்டம் 15,000 தேசபக்தர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு பெரிய ஏமாற்றங்க இன்னைக்கு. யாராச்சும் ஒருத்தர் எந்திரிச்சு, अमित शाह जी आपको एक बहुत बड़ा தெரியுமா சார்? हिंदी நல்லா தெரியுமா? அவருக்கு சொல்லிடலாம் அவ்வளவு. ओके ओके आपको इस देश ने एक बहुत बड़ा रिस्पांसिबिलिटी सौंपा है, आपने क्या किया? आपने वो निभाया नहीं है அப்படின்னு எவனாத்தி ஒருத்தர் கேட்க வேண்டாமா? தேசபக்தர்கள் தானே எல்லாருமே இந்தியாவுக்காக இருக்கிறவர்கள் தானே. பாரதம் என்று விழிக்கிறார்கள், பாரத மாதாவை போற்றுகிறார்கள், பாரதத்தில் இருக்கிற அனைவரும் வந்து இந்துக்களாக இருக்க வேண்டும் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் வந்து தாக்கப்படுகிறார்கள். ஹிந்து என்ற அடையாளம் கண்டு அவர்களை தாக்கினார்கள், கொன்றார்கள். அதுக்கு இன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதை வந்து கோட்டை விட்டு ஆள் வந்து இங்கே வந்து என்ன சொல்றாரு? என்டிஏ ஆட்சி அமையுங்கிறாரு. அதை கேட்டு நாம் அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இவருடைய இந்த லேப்ஸை பற்றி, இவருடைய இந்த தேச விரோத செயலை பற்றி யாரும் ஒன்றும் கேட்கறது இல்லை. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். வாட் ஆர் யூ டூயிங் சிட்டிங் இன் மதுரை? நீங்க எங்க இருந்திருக்க வேண்டும்? நீங்க காஷ்மீரில் உட்கார்ந்து அவங்களை ஒன்றும் பிடிக்க வேண்டும், இல்லை என்றால் பயங்கரவாதத்தை அடியோட ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி நீங்க 1 மாசம் அங்கே போய் உட்கார்ந்துருக்க வேண்டியது தானே. அந்த வேலையை செய்யவில்லை. அப்போ முழுக்க இந்த தேசபக்தர்களுடைய கூட்டம் தமிழ்நாட்டில் வந்து சோகால்டு தேசபக்தர்கள் கிடையாது. அவர்கள் யாரும் இந்த தேசபக்தர்கள் என்று கூறிக்கொள்ளுவர்களுடைய கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று பார்க்கிறது. அவ்வளவுதான். அது ஏதோ ஒரு சைலண்ட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாரே நயினார், அதை எப்படி எடுத்துக்கிறது? ஆமா, சைலண்ட். இது அதாவது பல தட்டுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று வந்து இந்த விளக்கு பூஜை, அதே மாதிரி இந்த நதிக்கான பூஜை, இதெல்லாம் சொல்லி ஆர்எஸ்எஸ் ஒரு வழியாக எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. பயங்கரமான வாட்ஸ்அப் குரூப்ஸ், பெண்களுடைய அனைத்து பெண்களுடைய லிஸ்ட்டுகளும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பயங்கரமான ஆக்சஸ் எல்லா இடத்தையும் நான் ஊட்டியில் பார்த்துருக்கேன், சில கிராமங்களில் பார்த்துருக்கேன். தினம் மெசேஜ் வருது, ஆண்டவனை பற்றின மெசேஜ். ஆண்டவனை வைத்து அரசியல் செய்வர்கள் தானே இவர்கள். அதை ஓட்டுன மெசேஜ், பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம் ஆர்எஸ்னுடைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வந்து பிஜேபியினுடைய ஓவர்ட் பாலிடிக்ஸ். ஆனால் அந்த ஓவர்ட் பாலிடிக்ஸில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி நம்ம மேடையில் பார்த்தோம், அண்ணாமலை வரும்போது இருக்கின்ற ஆரவாரம்,
அப்ப மிக தெளிவாக அந்த கூட்டம் சொல்லுகிறது, ஒரு மெசேஜ் வந்து அமித்ஷாவுக்கு சொல்லுகிறது. என்ன மெசேஜ் பாத்தீங்கன்னா, இவர் தாங்க தலைவர் எங்களுக்கு அப்படின்னு அந்த கூட்டம் வந்து இன்னைக்கு நயினார் பேரை சொல்லும் போது வராத உற்சாக கைத்தட்டல் அண்ணாமலையோட பேரை அவர் சொல்லும் போது வந்துச்சு. ஆமா, நிச்சயமாக. அதான் அது டாப் டவுன். அடுத்து காங்கிரசுக்கு நடந்த அதே அவலம் வந்து இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு மாநில தலைவரை வந்து இது அடுத்தது சரி, அது தேசபக்தி, தேச விஷயங்கள், அந்த விஷயங்கள் வந்து நான் செய்கிற அளவு கூட அமித்ஷா செய்யவில்லை, அந்த பணியை செய்யவில்லை. என்னை பொறுத்தவரை அவர் அந்த பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். முழுக்க தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டும் பிரச்சனையே கிடையாது. அந்த வேலையை ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் கிட்ட நீங்க கொடுங்க. ஒன்று. ரெண்டாவதாக இங்க வந்தார், இந்த வேலையை ஒழுங்கா செஞ்சாரா? அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு மனிதர் சொல்றாரு, இந்த மாதிரி அவரை தூக்கி போடுங்க அப்படிங்கிறாரு. இவர் தூக்கி போட்டு வராமா? யாருங்க இவரு? ஒரு மாநில தலைவர், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர். இந்த கட்சியை வந்து எனக்கு அவரை பிடிக்காதுங்க. அவர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் பலதும் பேசிக்கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்ல வந்து எங்க பார்த்தாலும் சண்டை. ஒரு விஷயம் இல்லாது. அதாவது ஹெட்லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளரை வந்து சீடு வருது. ஒரு பெண் பத்திரிகையாளர் கோயம்புத்தூர்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரி நீங்க யாரு, எங்கிருந்து வந்தீங்க, இதுதான் கேள்வியே. அப்போ இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அந்த பத்திரிகையாளரை கான்ட்ராக்ட் பண்றது வந்து ஒரு வேலையாக அண்ணாமலை வைத்துக் கொண்டார். எனக்கு அவரை பிடிக்காது. ஆனால் இன்றைக்கு ஒரு மாநில கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவரை வந்து அப்படியே இன்னொரு கட்சியிலிருந்து ஒருத்தர் சொன்னார்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டு இன்னொருத்தர் வந்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. அப்போ உங்க கட்சிக்காரனுக்கு என்ன மரியாதைங்க? பிஜேபிக்கு என்ன மரியாதை? பிஜேபி இன்னைக்கு 2 கட்சியாளர் எனக்கு தெரிஞ்சது. மதுரையில் ஒரு நாயனார் கட்சி ஒன்று இருக்குது, அண்ணாமலை கட்சி ஒன்று இருக்கிறது. இது ஒருங்கிணைந்து செயல்படுமா? அப்போ இதுதான் பிஜேபியினுடைய பிரச்சனை. ஆனால் சைலண்ட் ஆபரேஷனுக்கு தான் இடி, ஐடி இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு எத்தனை அமைச்சர்களை வந்து சிறை பிடிக்க முடியுமோ அத்தனை அமைச்சர்களை சிறையில் கொண்டு வைப்பாங்க. செந்தில் பாலாஜி 1 வருஷம் வச்சாங்களே சிறைக்குள்ளால. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஏன் இந்த வழக்குகள் எல்லாம் தீரவில்லை? எனக்கு புரிய மாட்டேங்குது. இவர்கள் தான் அனைத்து ஏஜென்சியும் வச்சிருக்காங்க, இவர்கள் தான் எல்லா விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் சொல்லி லொட்டு லோஸ்க்கு எல்லாமே இருக்கிறது. ஒரு கோர்ட்ல எங்காச்சும் தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா? கிடையாது. அப்போ முழுக்க வந்து இந்த ஒரு 4-5 ஸ்பியரில் இருக்கிற ஆபரேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இவர்களை வைத்துக்கொண்டு நடக்கின்ற, அதாவது ஆர்எஸ்எஸ்ஐ வைத்துக்கொண்டு நடக்கின்ற கிரவுண்ட் அவுட்ரீச், இது பாண்டிச்சேரியில் பண்ணதான். அதுக்கப்புறம் பாஜகவை வைத்துக்கொண்டு என்னென்ன செய்ய முடியும், இப்போ இருக்கின்ற பாஜகவை வைத்துக்கொண்டு ஒன்று அங்கே இழுக்கும், ஒன்று இங்கே இழுக்கும், அதெல்லாம் வைத்துக்கொண்டு மத்தியிலிருந்து இவர் உட்கார்ந்து கொண்டு அவர் வந்து அதை செய்வாராமா. அதன் பிறகு வந்து இந்த கம்ப்ளீட், அதாவது நம்மளுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற அதிகாரிகள் வந்து நம்மளுடைய இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது ஒரு 3 தட்டில் வந்து இந்த மேட்டர் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. அமித்ஷாவுடைய செய்த தவறு என்று பார்த்தீங்கன்னா, ஒன்று, உங்களுடைய நோக்கம் என்ன? திமுகவை அகற்ற வேண்டும் என்றதுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் நிச்சயமாக நீங்க அதிமுக சொல்ற விஷயத்தை நீங்க கேட்டு நடந்திருக்க வேணும். எடப்பாடி உட்கார வச்சு நீங்க பேசியிருக்கலாம்ல. இவர் என்ன யாரு பேசினாலும் கேட்கக்கூடிய ஒரு மனிதர். அப்படித்தான் தேர்தல் அரசியலில் வந்து முதன்மையான ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து பாஜக இருக்கிறது. அமித்ஷாவினுடைய சாதுரியம்னால தான் இன்னைக்கு வந்து முதன்மையான இடத்துல இருக்கிறது. இதை நிச்சயமாக ஒத்துக்கொள்கிறேன். கட்சியை பொறுத்தவரை அவர் சாணக்கியானதை நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இருக்கிறது. நிச்சயமாக அதை ஒட்டி தான் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற ஒரு மனிதர்கிட்ட இப்ப அதிமுக உட்கார வச்சு பேசியிருக்கலாம். உட்கார வச்சு பேசினா அவங்க நிச்சயமா சொல்லியிருப்பாங்க, விஜய் உள்ள கொண்டு வாங்க, அவர் வந்து ரொம்ப அதீதமாக கேட்கிறாரு, அது கொண்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து நமக்கு இந்த வெற்றி தான் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அதிமுக, விஜய், பாக்கி இருக்கின்ற தேமுதிக, பாமக எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்மேட்டபிள் ஆப்போசிஷன் இருந்திருக்கும். நல்ல ஒரு போட்டி வந்து திமுக கொடுத்திருக்கும். இன்னைக்கு பிஜேபி இங்கிருந்து சேர்ந்த உடனே மைனாரிட்டி கான்சல்டேஷன் அந்த பக்கம் நடக்கத்தான் போகுது. ஏனென்றால் எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து ஆர்எஸ்எஸ் காரர்களை பார்த்து கொண்டிருக்காரு. வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில். ரைட். பெருமாள்மணி சார், அதாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்புறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசினாலும், ஆர்கே சார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். பாஜகவே இங்கே ரெண்டா வந்து ஒரு பக்கம் நயினார், ஒரு பக்கம் அண்ணாமலைன்னு சொல்லி பிளவுபட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னார். அதை அப்படி கடந்து போயிடவும் முடியாது. இன்னொன்று, இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எடப்பாடி. இதே போல் பாமக, அது எதுவுமே நடக்கலையே. ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு முழு வடிவத்துக்கு வந்த மாதிரியே தெரியல. இவர் தான் வந்துட்டு போயிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு. இல்லை, அவங்க பாஜக வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது. அவர் மேலே கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மரியாதை, மதிப்பு இருக்குது. அவருடைய செயல்பாடுகளை அவங்க உயர்வாக மதிப்பிடுறாங்க. ஆனால் பாஜக ஒரு இயக்கமாக மிகுந்த ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய ஒரு இயக்கம். அவங்க வந்து பல மாநிலங்களில் எடுத்த முடிவுகள், இன்னார் தான் முதலமைச்சர்னு நம்ம நினைப்போம், ஆனால் அவங்க அவரை தூக்கிட்டு இன்னொருத்தரை வைப்பாங்க. அந்த இடத்துல கூட அந்த கட்சி வந்து எந்த பிளவையுமே சந்தித்ததில்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவை பார்ப்பதை விட அகில இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் கட்சியின் நலன் கருதி எடுத்த எந்த முடிவிலேயுமே பிளவை பார்த்ததில்லை. ஒரு இயக்கமாக, அதாவது பாஜகவினுடைய கொள்கைகளோடு நமக்கு உடன்பாடு இருக்கலாம்,
இல்லை முரண்பாடு இருக்கலாம். ஆனால் ஒரு இயக்கமாக அவர்கள் இன்று ஓரணியில் செயல்படுவது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு பாடம். அந்த வகையில் வந்து இங்கே 2 அணி இருக்கு, 3, அதுக்கெல்லாம் பாஜகவில் வாய்ப்பே இல்லை. இதைவிட செல்வாக்கு மிகுந்த மாநிலங்களில் செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் கூட தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு போயிருக்கிறார்கள். சரி, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி இல்லை. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய சோசியல் ஸ்ட்ரக்சரில் 71% பிற்படுத்தப்பட்டவர்கள், உயர் வகுப்பினர்னு சொல்லப்படக்கூடியவர்கள் வெறும் 4% தான். பாஜக நீங்கள் ஆரம்ப காலத்தில் வேர்விட்ட மாநிலங்கள்லேருந்து இன்றைக்கு வந்திருக்கிற மாநிலங்கள் வர பாருங்க, எல்லா மாநிலங்களிலுமே உயர் வகுப்பினர் குறைந்தபட்சம் 15% இருப்பார்கள். அப்போ இன்றைக்கு பாஜகவுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி மொத்தமாக அவங்கள வந்தவுடனே அப்படி வரவேற்பதற்கான ஒரு சமூகம் இல்லாமல் அதை கண்டடைகிற ஒரு பணியில் தான் அவங்க இன்னைக்கு தீவிரமாக இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலை, இந்த 2026 தேர்தலை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா, அதிமுகவுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ அவங்க இரட்டை தலைமையாக இருந்து அவங்க ஒரு ஒற்றை தலைமையாக வந்திருக்காங்க. அந்த ஒற்றை தலைமையாக அந்த இரட்டை நீங்கள் ஆட்சியில் இருந்த பொழுதே ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் ஐயா எடப்பாடி அவர்களையும் இணைத்து வைத்தது ஆளுநர். அந்த புகைப்படம் கூட பாப்புலர் ஆச்சு. அப்போ என்னன்னா அந்த இடத்துல நாம் ஏதாவது பயன்படுத்த முடியுமா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இன்னொன்று, பாஜகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், நான் யாரை சொல்கிறேன்னா இப்போ சீட்டு வாங்கி தேர்தலில் நிற்கலான்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்குமே ஒரு விஷயம் தெரியும். அதிமுகவினுடைய தொண்டர் படையினுடைய பலம் இல்லை என்றால் களத்தில் இந்த என்னவாகும், அவங்க இறங்கி வேலை செய்யலைன்னு வைங்க, தேர்தல் வெற்றிங்கிறது அவங்களுக்கு பாரதூரமாக போயிடும். அது அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சில பேர் சொல்வதைப் போல ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க வந்து வெவ்வேறு அமைப்புகளாக வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் தனி. ஆனால் தேர்தல் அரசியல் என்று வருகிற பொழுது இங்கே அதிமுகவினுடைய பலம் இல்லாமல் பாஜகவால் எத்தனை இடங்களை பெற முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆக அந்த அடிப்படையில் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி, குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கு ஜெயலலிதா தலைமையில் இருந்த அந்த இயக்கம் வந்து இன்றைக்கு 3ஆக பிளவுபட்டு கிடக்கு. அமமுகவாக இருக்கிறது, ஓபிஎஸ் ஐயா தலைமையில் ஒரு அணி இருக்கிறது, எடப்பாடி ஐயா தலைமையில் அஇஅதிமுக இருக்குது. இதை தங்களுக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனதில் இருக்க தவிர, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அம்மா காலத்தில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிராந்திய கட்சியாக இருந்தது. அவர் மறைந்த பொழுது அந்த கட்சிக்கு எத்தனை எம்பிக்கள் இருந்தாங்க, ராஜ்யசபையில் எவ்வளோ பேர், லோக்சபாவில் எத்தனை பேர், தமிழ்நாட்டில் அவங்க 2வது முறை ஆட்சியில் இருந்தாங்க. அப்போது அவர்கள் மறைவிற்கு பிறகு உள்ளாட்சியில் நிறைய பொறுப்புகளில் இருந்தாங்க. அவர்கள் மறைவிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய இயக்கமாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகளுக்கு வெப்பன் சப்ளையரே அஇஅதிமுக தான். திமுகவில் இருக்கிற 20% அமைச்சர்கள், 27% மாவட்ட செயலாளர்கள் அதிமுகலேருந்து போனவங்க. பாஜகவினுடைய இன்றைய தலைவர் அதிமுகலேருந்து போனவர். அதிமுகவை தன்னளவில் 3ஆக பிளந்திருக்கிறது. ஆக 45% வாக்கில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெட்டலன் அப்படி ஒரு சின்னத்தை தமிழ்நாடு முழுக்க அந்த அம்மா த்ரோ பண்ணாங்க. 234 தொகுதியிலும் தன்னுடைய கட்சி நிற்கும்னு சொன்னாங்க. 45% இருந்த அதிமுக கடைசியாக நடந்த தேர்தலில் 20% வாக்குகளுக்கு வந்திருக்கிறது. இந்த கூட்டணி, இந்த அரசியல் கணக்குகள், புதிதாக அரசியலுக்குள் வருபவர்கள் எல்லோருடைய மனதிலும் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. 2026 தேர்தலில் ஜெயலலிதா அம்மா வைத்திருந்த பெண்கள் வாக்கு, ஜெயலலிதா அம்மாவிடம் இருந்த பல்வேறு சமூகங்களை சார்ந்த வாக்கு, ஜெயலலிதா அம்மாவிற்கு பலமாக இருந்த 2 பேக்கிங் கம்யூனிட்டிகளுடைய வாக்கு, இது எல்லாம் எங்கே போகும், யார் கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற போட்டியில தான் இவங்க பேசுறாங்க. ஏன்னா கட்சியை வலுப்படுத்துவது தமிழகத்தில் எவ்வளவு சிக்கல்ங்கிறது, ஏன்னா இங்க வந்து திமுகவும் அதிமுகவும் தன்னளவில் மிகப்பெரிய அளவில் கிளைபரப்பி இருக்கிறார்கள். இது போக ஏனைய இயக்கங்கள் இங்கே இருக்கிறது. இந்த இடத்தில் இந்தியா முழுவதும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கக்கூடிய ஐயா அமித்ஷா அவர்களுக்கு தமிழகமும் பஞ்சாபும் எவ்வளவு சிக்கலான மாநிலங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆக அப்படி பார்க்கிற பொழுது அவங்க ஏம் பண்றது ஒன்னே ஒன்று தான், ஜெயலலிதா மாட்ட இருந்த ஒரு வாக்கு அது இன்றைக்கு ரெட்டலைக்கு பின்னால் இருக்கிறதா இல்லையா, அது எந்த அளவுக்கு பிளவுபட்டு கிடக்கிறது, இவர்கள் இப்படி செல்வதற்கு என்ன காரணம், இப்படி ஒரு ஊகமா போறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள். வைகை நதி தீரத்தில் 4 தொகுதியில் அஇஅதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு. திருநெல்வேலியில் அஇஅதிமுக 8% வாக்கை பெற்றிருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா
திருநெல்வேலி தொகுதியில் தாமரையை விட இரட்டையில் 8% வாக்குக்கு போயிருக்குன்னா அங்கே இருந்த அஇஅதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்தினால் தாமரைக்கு கொஞ்சம் வேலை பார்த்துருக்கணும். அப்படி வேலை பார்க்காம அவங்க 8% போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கணக்குகள் தான் தாமிரபரணி நதி தீரமும் வைகை நதி தீரத்திலும் அஇஅதிமுக 3வது இடத்துக்கு போனதுதான் எல்லோருடைய அரசியல் கனவுகளையும் பிரகாசமாக்குகிறது. அதனால்தான் கூட்டணி அரசு என்கிற பேச்சு வருகிறதே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. ஏன்னா ரைட் வர அதாவது அக்னி சார், ஜெயலலிதாவுடைய அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு அதிமுக இப்போ இல்லை, அது ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதனால தான் இப்படி இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு பேச்சையே பாஜக கையில் எடுத்திருக்குங்கிறது பெருமாள் மணியோட பார்வையாக இருக்கு. பாஜக மட்டுமா கையில் எடுத்திருக்கு? எல்லா கட்சியும் தான் கையில் எடுத்திருக்குது. ஆனால் அதற்காக அந்த இயக்கம் எந்த இடத்துலையும் யாரிடம் போய் சரிந்தோ யாசகம் பெற்றோலாம் இல்லையே. சார் போகிற போது சொன்னாரு வெப்பன் சப்ளையர் அப்படின்னாரு. அப்படி சொல்லக்கூடாது. ஆனா பாசிட்டிவா தான் சொன்னேன். அப்படி அது வந்து குருகுல பாச பட்டறை அவ்வளவுதான். ஆகவே நீங்க சொன்ன கருத்து கரெக்ட், ஆனால் போட்ட வார்த்தைகள் தவறு. ஆகவே நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த இயக்கம் இன்று வரை அந்த இயக்கம் எந்த ஒரு கட்சியோடும் போய் நாங்க கூட்டணிக்கு வாரோம்னு சொல்லலைங்க, தேவையில்லை. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இங்க முருகன் மாநாடு அப்படிங்க நடத்துறாங்க இல்லையா, இதுல தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் தமிழர்களுடைய உயரிய தெய்வம், மூத்த தெய்வம். அதுதான் 13ஆம் நூற்றாண்டுல வந்த பிள்ளையாரை அண்ணனாக்கி அதற்கு முந்தைய ஒரு கடவுளை முருகப்பெருமானை தம்பியாக்கியதெல்லாம் யார் என்று கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எத்தனை அரசாங்கங்கள் இருந்தாலும் சார், தைப்பூசத்திற்கு விடுமுறை விட்டது, முருகப்பெருமானுக்கு விடுமுறை விட்டது அதிமுக அரசாங்கம். முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஆகவே இங்க உலகத்திலே பெரிய முருகன் கோயில் மலேசியாவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் போய் பார்த்ததில்ல, போகணும். ஆனால் அதைவிட பெரிய ஒரு கோயில், முருகன் கோயில் நம்முடைய சேலத்துல முத்துமலை என்கிற முருகன் கோயில் இருக்குது. என் நண்பர் சேலம் மணிகண்டன் என்ன அதை அழைச்சிட்டு போனாரு. பிரம்மாண்டமானது ஒன்று. ஆகவே அறிவை முன்னுக்கு வைத்து உணர்ச்சியை உணர்வை பின்னுக்கு வைத்து வளர்கிற இயக்கம் தான் திராவிட இயக்கம். அப்படிதான் நான் பார்க்கிறேன், அப்படிதான் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆகவே இங்க இவைகள் எல்லாம் வந்து உணர்ச்சிகளை தூண்டி உணர்வுகளை அப்படியே கொழுந்து விட்டு எரிய வைத்து இதனால ஒரு அப்படி வந்துரும் அப்படின்னு பார்த்தால் தமிழ்நாட்டில் நம்முடைய சார் சொன்னது மாதிரி இங்கே அமித்ஷாவுடைய கணக்குங்கிறது எப்பவுமே கொஞ்சம் சரியா தான் இருக்கும். அவரோட பார்வை அப்படிங்கிறது பறந்து விரிவுபட்ட பார்வை. அது தமிழ்நாட்டில் அவர் குறிப்பிடுறாருல்ல, டெல்லியை போல தமிழ்நாட்டிலையும் ஆட்சி எப்படி போன்றாரு சார். எல்லாருமே வந்து பிடிக்கலாம் சார். ஆனா முகலாயர்கள், பாபரு, அக்பரு எல்லாரும் 1526 ஆரம்பிச்சு எல்லா மாநிலத்திலும் பிடித்தவர்கள் தமிழ்நாட்டை பிடிக்க முடியவில்லையே. முகலாயர்களை 300 ஆண்டு காலம். ஆகவே அது வேறு. அந்த காலத்தையே நாங்கள் எதிர்கொண்ட நாடு தமிழ்நாடு. அப்படி பார்த்தா கூட திப்பு சுல்தான் திண்டுக்கல் வரைக்கும் தான் வந்தார். இதெல்லாம் சொன்னா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நான் நடைமுறைக்கு ஒன்று சொல்றேன் சார். சார் இங்க எல்லாம் சேர்ந்த கலவை தான் தமிழ்நாடு. அது வளர்ச்சியா இருக்கட்டும், கல்வி நிலையா இருக்கட்டும், அது ஆரம்ப சுகாதார நிலையமா இருக்கட்டும், இங்க எல்லாமே சேர்ந்த கலவை தான். அதற்கு காங்கிரஸ் 67 விட்டு சென்ற தொடர்ச்சியை திராவிட கட்சிகள் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம தன் தோளில் ஏத்தி அந்த நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. அதனாலதான் இவ்வளவு வளர்ச்சி. பிற மாநிலங்கள் இதே வளர்ச்சியை எட்டி பார்க்க முடியுமா? சார் வந்து போற போக்குல சொன்னாரு, ஆர்கே சார், அதிமுக கட்சி தான் சொல்லித்தான் பாஜகவின் தலைவரை நீக்குச்சுன்னு. அவர் சொன்ன எல்லாமே உண்மை, இது ஒண்ணு மட்டும் பொய். அதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்படி ஒருவேளை உண்மைன்னா நான் இப்ப கேட்கிறேன், ஊருக்கே தெரியட்டும். ஆனா ஊருக்கு உண்மையை சொல்ல வேண்டியது எங்கள் கடமை இல்லையா? ஆகவே நான் கேட்கிறேன், 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாத்துவோம் தானே அவங்க சொல்றாங்க. நான் இப்படி கேட்கிறேன், அது உண்மையாக இருந்தால், ஒரு மாநில கட்சி சொல்லி ஒரு தேசிய கட்சியின் தலைமையை மாற்றுவதாக உண்மையாக இருந்தால், அப்ப திமுகவில் ஐயா பாலகிருஷ்ணனை மாத்தினது திமுக தலைமையா? ஒத்துக்கிறீங்களா? அப்ப இது அது ஒண்ணா இல்ல? அது வெளிப்படை வந்து எடப்பாடி வச்சு என்ன வெளிப்படை? அதெல்லாம் ஒண்ணு வெளிப்படை உள்படை எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரே கருத்து தான். அவர் அந்த கட்சிக்கு தான் தலைமை, அந்த கட்சியை தான் பாதுகாக்கணும்னு நினைப்பாரு. இன்னொரு கட்சியை மாற்ற வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை.
அண்ணாமலை இருக்கும் வரை பாஜக கூட்டணி இல்லை என்பது உங்களுடைய தலைவர் அதுதான் சார். ஜெயக்குமார் போன்றவர் பேசின விஷயம் தான். உங்க தலைவர்கள் பேசின விஷயம் தான். பொதுச் செயலாளர் மேல் குற்றம் சாட்டினால் அது இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது என் கடமை. அதை சொல்றேன். அடுத்த சார் வந்து டக்குனு முன்னாள் சபாநாயகர் சட்டத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவங்க போறாங்க. அடுத்தது அவர்தான் வெளிப்படையா அவர் பேசியிருக்காரு, சி வி சண்முகம் பேசியிருக்காரு. அப்படின்னா ஐயா பாலகிருஷ்ணன் மாத்துறது நீங்க தானா? அவர்கிட்ட கேக்குறீங்க அந்த கருத்து சொல்லுறோம், இந்த கருத்து சொல்லலாம். திமுக அப்படி ஒரு டிமாண்ட் வந்து எந்த தரப்புலையும் வந்ததே கிடையாது. அதேதான் அதிமுகவுக்கும் இல்ல. அதிமுக ஜெயக்குமார் பேசியிருக்காரு, சி வி சண்முகம் பேசியிருக்காங்க. அது கருத்துக்கள் சொல்லுவது வேற. இல்ல அவர் இருக்கும் வரை கூட்டணி இல்லை என்று யாருக்கும் கிடையாது. அது ஜனநாயக நாட்டுல யாருக்குமே கிடையாது. மக்கள் தான் மாத்து நினைச்சா மாத்துவாங்க. அப்படிதான். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் விசிகாவினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிற போது அவங்க விரிச்ச வலையில அதிமுக மட்டும்தான் விழுந்திருக்கு அப்படின்னு. வலையில சிறுத்தைகள் சிக்கலாம், சில்லுவண்டுகள் சிக்காது. அதை வந்து அது என்னைக்குமே அது வந்து ஒரு அதிமுகன்ற ஒரு இயக்கத்துல நாம வந்து யாரு சிறுத்தை யாரு சில்லுவண்டு அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே நீங்க வலைய வந்து ஒருலா விரிச்சு தப்பிச்சு இவங்களை பிடிச்சி விடலாம் அப்படிலாம் நினைச்சா இது சிக்காது. ஆக அந்த இரட்டை இலைக்கு ஒரு சக்தி, ஒரு மகத்துவம் இருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இங்க இந்த மண் வந்து தமிழ்நாடு வந்து பெரியார் மண். பெரியார் என்ன செஞ்சார்? கடவுள் மறுப்பு எதிர்த்தார். ஏத்திஸ்ட், ஒன் ஹூ டினைஸ் காட். ஆனால் பாஜக விரிச்ச வலையில அதிமுக சிக்கல. அது ரெண்டாவது. இப்ப அவசியம் இது மாநில கட்சி. மாநிலத்தில் 31 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு இயக்கம். இன்னைக்கும் அந்த இயக்கத்தை யார் இடத்துலயும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த இயக்கத்தை நோக்கி தான் கட்சிகள் வர வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஓகே 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 மதிமாறன் சார், அதிமுகவை நோக்கி தான் பாஜக வந்திருக்கு. எந்த சூழல்லையும் பாஜகவை நோக்கி அதிமுக போகல அப்படின்னு சொல்லி அக்னீஸ்வரன் சொல்றாரு. ஆனா அமித்ஷா இன்னைக்கு பேசின பேச்செல்லாம் பார்த்தா பலமா இருக்கு. அதுக்கு முன்னமே அமித்ஷா வந்து காஷ்மீர் விவகாரத்தில் சரியாக நிலைப்பாடு எடுக்கல, அங்கே போகல அப்படின்னு முதல்ல ராதாகிருஷ்ணன் சொன்னார். அதை விட்டுருங்க. இதே தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக மோசமாக தமிழ்நாட்டு மக்கள் தூத்துக்குடியிலையும் சென்னையிலையும் திருநெல்வேலியிலும் மழை வெள்ளத்தில் பாதித்து ரோட்டில் நின்னாங்க. பல பேர் இறந்து போனாங்க. அப்போல்லாம் வரவே இல்லை அமித்ஷா. ஒரு மழை வெள்ள பாதிப்புக்கு கூட வந்து பார்க்காத அமித்ஷா அங்கே தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இராணுவத்தோடு போய் நிற்பாருன்னு எதிர்பார்க்கறது நடக்காத ஒரு விஷயம். அப்போ வரல, ஆனால் இப்போ வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம், ஏன் மதுரையை தேர்ந்தெடுத்து இப்போ வந்திருக்கிறாருன்னா வேற ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன்ல, அமித்ஷா அண்ட் கம்பெனிக்கு, அமித்ஷா அண்ட் கம்பெனின்னு சொல்கிறது அமித்ஷாவும் பாஜகவை சொல்கிறேன், கம்பெனிங்கிறது அதிமுக சொல்கிறேன். இவங்க எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா திமுக குறித்த ஒரு பயம் இருக்குது. அதனால தான் போன வாரம் இதே நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை திமுகவோட பொதுக்குழு அங்கே நடந்தது, மதுரையில் நடந்தது. ஒரு பொதுக்குழுங்கிறது கட்சியில் இருக்கிற அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்துப்பாங்க. ஆனால் அதுவே ஒரு பெரிய பிரம்மாண்டமாக மாநாடு மாதிரி நடந்தது. நான் பொதுக்குழு மாநாட்டுக்கு இப்போ நாள் போயிருந்தேன். அன்னைக்கு மதுரையில் தான் இருந்தேன். அது பிரம்மாண்டமாக மதுரை முழுக்க பொதுக்குழு பற்றியான ஒரு செய்தியாக இருந்தது. நாள் ரோட் ஷோ போனார் முதலமைச்சர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநாட்டை விட பெரிய எழுச்சியாக அன்னைக்கு வந்து பொதுக்குழுவே நடந்தது. இப்போ அது நடந்து முடிஞ்சதுக்கு பிற்பாடு மதுரையில் வந்து அவர் வந்து அமித்ஷா இறங்குவதற்கு அந்த திமுக பயம் ஒரு காரணமாக இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மதுரையில் தான் அடுத்த 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் வார்த்தையில் சொல்லணும்னா அது முருகன் மாநாடு அல்ல, அது ஒரு சங்கிகளின் மாநாடு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மதுரையை டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா திமுக என்ன பண்ணுது, திமுக ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுங்கிற அவங்க நோக்கம் அவங்ககிட்ட தீவிரமாக விளையாற்றுது. இப்போ கூட்டணி கட்சிகளில் பேசுறதுக்கு இப்போ ராமதாஸ் யார் கூட வருவார், யாரோட கூட்டணி வைப்பார்னா ராமதாஸுக்கு அன்புமணிக்கே கூட்டணி எங்கே சரியா இல்லை. அதே பக்கத்தில் அந்த பக்கம் விஜயகாந்த் மனைவி அவங்க யார் பக்கம் வருவாங்க, தேமுதிமுக எங்கே வருவாங்கன்னா அவங்களுக்கு அதிமுக உள்ள பஞ்சாயத்தேன்னு முடியல. ஏன்னா அவங்க வந்து ஜனவரியில்னு சொல்லியிருக்கிறதுனா 26 நாங்கள் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி. அப்போ அதனால் அங்கே ஒரு முடிவுக்கு வரல. அப்போ இதில் வந்து திமுக அல்லாத திமுக எதிர்ப்பாளராக இருக்கிறவங்க விஜய் வரணும் பாஜக கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணிக்கு விரும்புறது மாதிரியே விஜய் ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அந்த கூட்டணி ஜெயிச்சிரும்னு சொல்கிற கருத்துங்கிறது வந்து திமுக நடுநிலையாக இருக்கிறவங்க கூட தனக்கு திமுக ஆதரவாளரான கலர் கரைச்சிடக்கூடாது என்பதற்காக யதார்த்தத்தை பேசுகிறத மறுத்துட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதிமுக விரிந்த களம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்வது வந்து என்னென்னா தனக்கு ஒரு கலர் வந்துடக்கூடாது, தன்னை திமுக காரனை சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால நடைமுறை யதார்த்தத்தை தவிர்த்துட்டு பேசுகிறதா நான் பார்க்குறேன். அதில் இன்னொரு விஷயம், மணி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், பிசிக்கான பின்புலம் இங்கே இல்லை, 70% மேலே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார்ல. ஆனால் பாஜக கடந்த
கடந்த பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அரசியலை தான் அது தீவிரமாக செய்யுது. இந்தியா முழுக்க அதுதான் செய்யுது. அதனால தான் மோடியை அவங்க குறியீடாக கொண்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜக தலைவராக யாரை கொண்டு வரணும்னு சொன்னால், பாஜக வந்து பிராமணிக்கல் ஐடியாலஜியில் இருக்குது. ஆனால் அது தலைமையாக வச்சிருக்கிற பிரதமரே ஒரு பிசியாக இருந்து தான் அந்த பிராமணிக்கல் ஐடியாலஜி பண்ணுறாங்க. அது செய்ய முடியுங்கிறதுனால அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக கொடுத்ததை பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணனுங்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட பெரும்பான்மை சமூகத்தில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தலைவர் பதவி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அதே சமூகத்தில் கொடுத்ததும் அதன் காரணமாக தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாற்றி போட்டது யாரை போட்டாருன்னு பார்த்தா எல் முருகனை இங்கே போட்டாங்க. முருகனை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு தலித்துக்கு நாங்கள் பதவி கொடுக்குறோன்னு ஒரு கணக்குக்காக அவரை போட்டாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மேற்கு மாவட்டத்தில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்த்த அண்ணாமலை தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ யாரை போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே தென் மாவட்டத்தில் பெரும்பான்மை சாதியாக இருக்கிற ஒரு முக்குளத்தூர் சமூகத்திலேருந்து ஒருத்தர் இன்னைக்கு தலைவராக போட்டிருக்கிறாங்கிறது பாஜகவில் எச் ராஜாவாகட்டும் பல பேர் பல வருஷமாக இருந்தாலும் அந்த எஸ்வி சேகர்லாம் அது உள்ளே எனக்கு எந்த கவனிப்பும் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டேன்னு சொன்னதும் இன்னும் பல பேர் வந்து அந்த பார்ப்பன சமூகத்திலேருந்து வந்தாங்க தான் புறக்கணிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிற விஷயம்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அது இங்கே பிசி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறுவதற்கு தான் பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு தலைமை பதவி கொடுத்து அவங்க அம்மையப்பன் தான் உலகந்தான் அம்மையப்பம்னு அவங்கள ஆதரிச்சா அப்படியே அந்த சமூகம் நம்ம கிட்ட வந்துருங்கிற தொடர்ச்சியான நம்ம பயணம். இங்க இருக்கிற எந்த சமூகம் பாஜக போல தமிழ்நாடு இன்டெலெக்சுவல்ஸ் வந்து நீங்க பெரும்பாலான தமிழ்நாடு இன்டெலெக்சுவல்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட் மதியன ஒரே ஒரு பாயிண்ட் சிறப்பா செயல்படுது. ஆனா மதியன ஒரே ஒரு பாயிண்ட் மாற்று கருத்து உள்ளது. மதியன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிறேன். அதோட நீட்சினே வேணால தான் பேசுறேன். ஆனா நீங்க பாஜகவை எங்க தப்பா ரீட் பண்றீங்கன்னா பயங்கரமா தமிழ்நாட்டுல ஒரு விளக்கமே கிடையாது பாஜக கிட்ட. அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். என்ன சதி வேணுமானாலும் பண்ணுவாங்க. எவ்வளவு மோசம் வேணுமானாலும் செய்வாங்க. அவங்க கட்சிக்காரங்களை அவங்களுக்கே அவங்க கொண்டு வச்சுப்பாங்க. அதனால அந்த கட்சியை கட்டுக்கோப்புன்னு சொல்வது, அதுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது, கட்சியா பார்க்கும்போது அது சரியா இருக்குதுன்னு சொல்வது கூட ஒரு வகையான பாஜக ஆதரவுங்கிறத சொல்றேன். இன்னொரு எடப்பாடி பத்தி ராதாகிருஷ்ணன் இல்ல சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசத்துல சிஎம் எடப்பாடி 3 டேர்ம் முடிச்சாரு. டெல்லிக்கு அனுப்புனாங்க. ஏதாவது பிரச்சனை வந்ததா? எடப்பாடியை வந்து ராஜஸ்தான்ல ஒருத்தர் புதுசா சிஎம் கொண்டு வந்தாங்க. யாருனே தெரியாது. எடப்பாடிக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா? அவரே மத்திய பிரதேசத்துல மந்திரியா இருந்த ஒருத்தருக்கு இன்னொரு சிஎம் ஆக்குனாங்க. ஏதாவது பிரச்சனை வந்ததா? மணி அதெல்லாம் என்ன இங்க பாருங்க பேசிறேன் பேச விடுங்க. நான் என்ன சொல்றேன் ரீட் பாஜக கேர்ஃபுல்லி ரொம்ப நேரம் ஆகுது. வேற விஷயத்துக்கு வந்துட்டேன். வேற விஷயத்துக்கு நான் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர் வேற விஷயத்துக்கு வந்துட்டேன். மணி வேற விஷயத்துக்கு வந்துட்டேன். மணி நான் பேசி முடிச்சிறேன். அதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க. நீங்க போற போக்குல சொல்றீங்க. இல்லங்க நான் பேசி முடிச்ச பிறகு பேசுங்க. அண்ணா நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர் இல்லாம பேசுறீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தர் அசாம்ல அவ்வளவு போலியாக நீங்க ஒரு ஏதாவது பாஜகவுக்கு கட்டமைக்கிறீங்க. கொஞ்சம் அணுகி பாருங்க. நான் ஏன் இன்னைக்கு பாஜக ஆட்சி பண்றாங்க. பாஜக கார அப்படியே சாதாரணமா பாஜக மோசமான பாஜக ஆதரவு பத்தி தான் நீங்க பேசிட்டீங்க. இப்போ நான் அதை அம்பலப்படுத்தன உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே உன்ன நடுநிலை பாதிக்கப்படுது கருத்து சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. அதே மாதிரி எடப்பாடி கொடுத்த ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. எடப்பாடியை கவனிக்கலங்கிறது எடப்பாடிக்கே கவலை இல்லங்க. எடப்பாடிக்கு அது பொறுத்து பயம் இல்ல. எடப்பாடி பொறுத்து இல்ல. இன்னொரு விஷயம் எடப்பாடி அமித்ஷாவுக்கு ஆதரவாக எப்படி செயல்படுறார், அமித்ஷாவின் ஆளாக எப்படி இருக்கிறார் என்பதை ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்றோம். போன முறை கூட்டணி இல்லாம இருந்தாங்க பாத்தீங்களா? அப்பவே போன நாடாளுமன்ற தேர்தலே அவங்க அமித்ஷாவால தான் செயல்பட்டாங்க அதிமுக. இப்பவும் தொகுதி சீரமைப்பு கூட்டணி எங்களுக்கு கிடையாது, பாஜக கூட சேர மாட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த தொகுதி சீரமைப்பை வந்து செய்யும்போது தொகுதி சீரமைப்புல வந்து அதிமுக மௌனம் காத்துது. அதெல்லாம் செய்ய விட மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி இன்னைக்கு என்ன பேசுறாரு தெரியுங்களா? பாஜக காரர் கூட பேசல. இன்னைக்கு என்ன பேசுறாரு தெரியுங்களா? ஏன் ஸ்டாலின் தேவையில்லாம பூச்சாண்டி காட்டுறாரு? இங்க தொகுதியை குறைச்சிட்டாங்களா? ஏன் அவசர சொல்றாரு? இதுதான் எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி தயாநிதி முக்கியமான விஷயம் பேர் ஆபத்து என்பது நம்ம வாசல்ல வந்து அதிமுக இருக்குது. நீங்க கருதுகிற எல்லா விஷயத்தையும் அதிமுக மேல திணிக்காதீங்க. அதிமுக கள அரசியல்ல யானை அது படுத்தா கூட குதிரை மட்டும் அதற்கு இணையாக அதனால இன்றைக்கு அவர் சொல்றத கேட்டுங்க. அந்த பேட்டியில கூட அதிமுக கூட்டணி தான் சொல்றாங்க. கை தட்டுறாங்க. நடுநிலையாளர் கிடையாதுங்கறத நான் சொல்லிட்டேன். அதனால நீங்க திருப்பி நிரூபிக்க பாருங்க. நான் சொல்ற ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகரை வச்சு சொல்லுங்க. நீங்க சொல்ற பிரச்சார கருத்தை வச்சு தான் நான் சொல்றேன். பாஜக இந்தியா சொல்ற கருத்தை வச்சு தான் நீங்க நடுநிலையாளர் கிடையாது. நீங்க கொடுக்கிற புள்ளி விவரம் என்பது உங்களை அம்பலப்படுத்துது. பாஜக காரர்களே தெரியாத ஒரு நான் யாருங்கறத பாக்குற மக்கள் தீர்மானிக்கட்டும்னே.
ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர் பாஜக காரர்களே சொல்லாதீங்க அவங்க கட்சி கட்டுக்கோப்பா நடத்துறது நம்ம இந்தியா முழுக்க பாக்குறோம். எப்படி அந்த உட்கட்சி விவகாரங்கள் ஏன் அண்ணாமலை எப்படி கட்டுக்கோப்பா நடத்தினாருங்க நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. எப்படி அண்ணாமலை கட்டுக்கோப்பா இங்க நடத்தினாரு? அண்ணாமலைக்கு கட்சிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தது, தமிழிசைக்கு அண்ணாமலைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது, அண்ணாமலையை நீக்கப்பட்டாரு. நீங்க போயிட்டீங்க இந்தியா முழுக்க முதலமைச்சர் யார் உத்தரப்பிரதேச முதலமைச்சரா வரணும்னு யோகிதா முடிவு பண்ணாங்க. அவர்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவ்வளவுதான் கேள்வினே. சரி சரி. பாசிஸ்டுகள் ஒருபோதும் எதையிலுமே நேர்மையா நடந்துக்க மாட்டாங்க. எதை வேணுமாலும் செய்வாங்க. அவங்க மத்தவங்களோட நேர்மையாளராக காட்டிக் கொடுக்கிற துணி இருக்குமே தவிர அதுல நேர்மை இருக்காதுங்கிறத புரிஞ்சுங்க. ரைட். குமார், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு மதுரையில் நடந்துச்சு. அதை தொடர்ந்து தான் இப்போ மதுரையை டார்கெட் பண்ணிருக்குது பாஜக அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சாரு மதிமாறன், அப்படிதானா? மதுரையில் ஏற்கனவே இது நான் உங்களுக்கே தெரியும், போன மாதமே நான் சொல்லியிருக்கேன், அமித்ஷா வர்ற ப்ரோக்ராமை பற்றி. இந்த திமுகவுடைய கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னே அது தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அது ஒன்று. ரெண்டாவது, அமித்ஷா அவர்கள் வந்தது கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துக்காகவும் சுவாமி தரிசனத்துக்காகவும் மதுரைக்கு வந்தார்கள். தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும், தேர்தலில் என்னென்ன மாதிரி செயல்படணும், ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பிரச்சாரங்களை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குற நோக்கத்தில் தான் இங்கே வந்தது. அதுக்காக மற்ற கட்சிகளெல்லாம் எல்லாருக்கும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு காலை நீங்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை கூட நீங்கள் கேட்டிருக்கலாம், அவங்க பேசுனதை கேட்டிருக்கலாம். நீங்கள் என்ன சொன்னார்? எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தகவல் இல்லை. இப்போ கூட நம்ம செய்தியில் வருது, மோடி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறார். பிரேமலதா சொன்னாரு. ஆனா நாங்க கூட்டணியில இருக்கோம்னு சொல்லல. 3 மாசம் அது சொல்ல கூட்டணியில இருக்க ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க இருக்கிறவங்க தானே இல்லையே. அத ஒத்துக்கலையே ராமதாஸ் அப்படி சொல்லலையே. ஒத்துக்கலங்கிறது இல்ல அது உள்ள உள்கட்சி பிரச்சனைக்கு பிறகு அது பேசல. பிரேமலதாவும் சரி நாங்க இன்னும் அந்த கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படிங்க சொல்லிருக்காங்களா? அது தேர்தல் சமயத்துல தானே சார் ஃபைனலைஸ் ஆகும். அதுக்கு நாள் இருக்குங்கிறதா ராமதாஸும் சொல்லியிருக்காரு. பிரேமலதாவும் வேற இடம் கூட இருக்கலாம் இல்ல. அவங்க அப்படியான ஒரே வார்த்தை சொல்லிக்கலாம், நாங்க பிஜேபியோட இல்லன்னு அவங்க சொல்லலையே. இல்லன்னு இவங்க ரெண்டு பேருமே சொல்லல. பிஜேபியோட இருக்கணும் அவங்க சொல்லலையே. அப்ப அதனால அது பெண்டிங்ல இருக்குன்னு நான் சொல்றேன். அதுக்கு நேரம் வரும்போது பேசுவாங்க. இங்க அதிமுக ராமதாஸ் ஒரு பக்கம் பெண்டிங்ல போட்டாரு, பிரேமலதா ஒரு பக்கம் பெண்டிங்ல போட்டாங்க. அதிமுக உள்ளே இன்னும் அந்த சில இணைப்புகள் இருக்கு. சில இணைப்புகளை அவங்கள சேர்க்கிறதுக்கு இன்னைக்கு பாருங்க சில கட்சிகள் சேரும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால அதிமுகவுக்குள்ள இருக்கிற அதுதான் சார் ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடப்பாடி சொல்றாரு இல்லையா? அந்த கனவு ஒரு மாதிரி பகல் கனவாவே போயிரும் போல தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் போகாது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக எல்லா கூட்டணியும் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டணி வரும். திமுகவில் இருக்கிற கூட்டணியில இருந்து கூட ஒரு சிலருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தல் நெருங்கும் பொழுது வெற்றி வாய்ப்பை தூண்டில்காரன் மிதப்பு மேலே கண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதை போல் எந்த அணி ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்றவங்களும் இருக்காங்க. ஆகையினால இந்த தேர்தலில் திரு அமித்ஷா அவர்கள் வந்தது முழுக்க கட்சிக்காரங்களை ஊக்கப்படுத்துவதற்கும் தேர்தல் யுத்தியை வகுப்பதற்கும் எல்லாரும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சொல்வதற்காக அந்த கூட்டம் தான். கூட சொன்னார் இல்லையா, ஒரு ஆபரேஷன் தொடங்கிட்டார் தமிழ்நாட்டில், ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் தொடங்கிட்டாருலாம் சொல்லிருக்காரு. ஆமா, அவர் சொன்னார் ஒரு ஆபரேஷன்னா எப்படி செயல்படணும், மக்கள்கிட்ட என்ன கருத்துக்களை கொண்டு போகணும், பிரச்சாரங்களை எப்படி பண்ணணும், 11 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது, என்னென்ன நன்மைகள் நடந்திருக்குங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். எல்லா விஷயத்தையும் தான் அவங்க இன்றைக்கி அதுக்காக வந்தது தான். ஆக நம்ம இன்றைக்கி பேசுகிறது இந்த கூட்டம் அடுத்தால பிரதமர் வரப்போகிறார். அடுத்தால இன்னொரு 15 நாளில் பிரதமர் வருகிறார். அப்பொழுது அது அநேகமாக எல்லா கூட்டணிகளும் ஒர்க் அவுட் ஆகிடும். அது அந்த தகவலை நான் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்லிடுறேன். 15-20 நாளைக்குள்ள பிரதமர் வரக்கூடிய பிளான் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. அப்பொழுது இந்த கூட்டணிகள்லாம் முழுமையடைந்து விடும் என்பது என்னுடைய கருத்து. ஆகையினால ராதாகிருஷ்ணன் சார் ஒரே ஒரு நிமிஷம், ராதாகிருஷ்ணன் சார் சொன்னதுக்கு நான் ஒன்று சொல்லணும். 4 பேர் 24 பேரை கொண்டுட்டாங்க, அவங்கள இன்னும் பிடிக்கல அப்படின்னு சொன்னார். அவங்கள பிடிக்கிறதுக்காக தான் ஆப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணது. அவங்கள தேடி தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணது. அவங்கள தேடி தான் 9 முகாம்கள் அளித்தது. அவங்கள தேடி தான் 100 பயங்கரவாதிகளை அளித்தது. சிந்தூர் ஆப்ரேஷன் அதுக்காக தான் நடந்தது. அதையெல்லாம் நீங்கள் ஏன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை? உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறதே. இஸ்ரேலை விட இந்தியா இந்தியாவுடைய நடவடிக்கை ரொம்ப துல்லியமாக இருந்தது என்று கணித்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு நிறைய தேசப்பட்டு இருக்கிறது, எனக்கு இது வருத்தமாக இருக்கிறது, ஒருத்தர் கேட்கவில்லை என்று சொல்லியிருக்கீங்களா? அதில் எந்த நியாயம் இருக்கு என்று எனக்கு புரியவில்லை.
சரி, ஓகே. தேசப்பற்று இருந்தா கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யணும். அதான் நான் என்ன சொன்னேன். கொடுத்த வேலை அவர் சார்? செஞ்சாரான்னு நாலு பேர், கேட்டேன். நாலு பேருக்கு பிடிச்சாங்களா? கூட்டு நாலு போய் பேர், கொண்டு நாலு இருக்காங்க. பேர் வந்து 200 கிலோமீட்டர் உள்ள வந்து பல அடிச்சிட்டு போறாங்க. trillion பிடிச்சாரான்னு dollar கேட்டேன். சேதப்படுத்திருக்கோம் அதுக்கு சார். பதில் சொல்லுங்க. பல பிடிச்சாங்களா? trillion dollar கிடையாது. அடிச்சிருக்கோம். இன்னும் இந்தியால தான் நாலு- அவங்க காஷ்மீர்ல நாலு ஊடுருவி கொண்டிருக்காங்கன்னு ஒரு தீவிரவாதிகளை தகவல் வருது. அது அவங்களை உண்மையா? கொடுங்க. இல்ல, எங்கேயோ போய் அவங்க- அடிச்சாங்க, அது அந்த செஞ்சு தீவிரவாதிகள், அந்த அர்த்தமே கிடையாது. அந்த 4 தீவிரவாதி- பேருங்க 200 கிலோமீட்டர் உள்ளேல வந்து அந்த 26 தீவிரவாதிகள் ஹிந்துக்களை கொண்டு, நீங்கள் 25 சொல்லக்கூடிய ஹிந்துக்களை ஒரு முஸ்லீம் அந்த கொண்டு நீங்க போறான். சொல்லக்கூடிய அதை நாலு கேட்க பேர் வக்கில்ல. அவங்க படுகொலை போய் செய்த- ஆளுநர்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நபர் இன்னும் யூனியன் ஹோம் மினிஸ்டராக தொடர்கிறாரே, இதை விட பெரிய ஒரு அவலம் இருக்கா? நீங்க அவருடைய இந்த சொல்லக்கூடிய- வேலையை செய்யாம இருங்க, இங்க இருங்க. வந்து உங்க உட்கார்ந்து உணர்ச்சி- அரசியல் செய்து கொண்டிருக்கிறாரே, உங்க- இதுக்கு தான் அவரை வந்து யூனியன் ஹோம் உங்க- மினிஸ்டர் உங்க நியமிச்சீங்களா? உணர்ச்சி- அவர் போய் அந்த வேலையை ஃபர்ஸ்ட் செய்ய உங்க- சொல்லுங்க. அதை போய் இங்க வாங்க. உங்க- தமிழக உங்க- அப்படியே நாங்க பிளாட்ல இல்ல. எடுத்து கொடுக்குறோம். அவரே எடுத்துன்னு போட்டோம், பாஜக இங்க ஆட்சி செய்யட்டும். ஆனால் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய சொல்லுங்க அவர்கிட்ட. இருங்க, உங்கள் உணர்ச்சி உண்மையானதாக இருந்தால் அதுக்கு நான் சல்யூட் பண்ணுறேன். தேசப்பற்று உங்களுக்கு இருக்குங்கிறத நான் சல்யூட் பண்ணுறேன். ஆனால் அந்த 4 பேரை மற்றவங்கள மற்ற சேதாரங்களையும் மற்ற அழிவுகளையும் மற்ற ஆப்ரேஷன்ஸையும் நம்ம நடத்தின முறையவும் நீங்கள் பாராட்டாம விட்டது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அதையும் சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். 4 பேரை தேடி அதுக்கு தான் இப்போ லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் கொடுத்து ஒப்படைங்கிறது பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்டே அதுதான். கூட இன்னைக்கு கூட தண்ணீர் சிந்து நதி நீர் பிரச்சனை இன்னைக்கு கூட பாகிஸ்தான் பிரதமர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். நீ அந்த குமார் இது நிறைய பேசியாச்சு. ஆர்கே சார் சொல்றது போல இது நிறைய பேசியாச்சு. விவகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரைட். இந்த விவாதம் தொடர்பா நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாடு வந்த போதும் பாஜக வலையில் அதிமுக மட்டுமே சிக்கி இருக்கிறது, வேறு கட்சிகள் கூட்டணியில் சேரவில்லை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறது. அப்படிங்கிறது வந்து கள நிலவரம் அப்படின்னு சொல்லி 60% பேரும், அதிமுகவுக்கான எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி 18% பேரும், இது ஒரு வழக்கமான பாஜக எதிர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி 22% பேரும் குறிப்பிடுறாங்க. அக்னி சார், இதுதான் கள நிலவரமா? மக்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இன்னும் தேர்தலில் ஒரு வருஷம் இருக்கிற காலகட்டத்தில் எப்படி மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க? 63 கட்சிகளில் எந்த கூட்டணி இங்கே திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி, அப்படி தான் நான் பார்க்குறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இப்போ 3வது அணி அப்படின்னு பார்க்குற போது இது வரைக்கும் நாம் தமிழர் சீமான் அவர் தனியாக ஒரு கூட்டணி இது பண்ணுறாங்க. கூட்டணி கிடையாது, அந்த கட்சி தனியாக தேர்தலை சந்திக்க போகுது. இப்போ பாமக, தேமுதிக, தாவேக இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது தான் இப்போ பேசு பொருளாக தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க யார் பக்கம் கூட்டணி வர்றாங்கன்றது இது ஒன்று. இன்னொன்று, பாஜகவுடன் அதிமுக தேர்தலை சந்தித்து 2021 சந்தித்தப்போ கூட அதிமுக 33% வாக்குகள் வாங்குச்சு, பாஜக 2.6% வாங்குச்சு. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 11% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதில் 3 கட்சிகள் ஏறத்தாழ 9.5 லட்சம் வாக்குகள் பெற்ற 3 கட்சிகள் பாஜகவுடன் இருந்து அந்த சின்னத்தில் நின்று 11% வாங்கியிருக்கிறாங்க. ஆகவே இவைகள் ஆனால் இங்கே நடக்க போகிறது, இதுவரைக்கும் திமுக நினச்சிட்டு இருந்தது எப்படி, நாங்கள் வந்து ஐயா மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆளுகிற 2021 ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பிறகு எதிர்ப்பு அதிகம், எதிர்மறை வாக்குகள் அதிகரிச்சிருக்கு, எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அதிருப்தியும் கூடியிருக்குது. சரி, இந்த நேரத்தில் வந்து நாங்கள் பாஜக அது இதை சொல்லி திமுக கூட்டணி தப்பிக்க முடியாது. இதுதான் நாம் பார்க்குற பார்வை. ஆனால் இதெல்லாம் இல்லாத போதே 75 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக 10 வருஷம் ஆண்டதற்கு பிறகும் வந்தது என்றால் இப்ப அந்த அதிருப்தியை வாக்குகளாக தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் வழங்கப்பட்ட அத்தனை நலத்திட்டங்களையும் அவர்கள் கொண்டு வருவேன் என்று சொல்ல வேண்டும். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அதிமுக அதிகம் இருக்குது. இருந்தாலும் கூட்டணி என்பதை இன்னும் சில கட்சிகள் வரல. இல்ல அதை தாண்டி அந்த கூட்டணிகள் வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு வருவாங்க? நான் இப்ப கேக்குறேனே வரும் வரும் வரும்னு சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறீங்கல்ல. வராது வராது வராதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? அது ஜனநாயக கட்சியா? ஏப்பா நீங்க திமுகவே மாறிட்டீங்களா? கட்சியை தான் சொன்னேன். சாரி, நான் நீங்க தப்பா நினைச்சுறாதீங்க சார். நான் உங்களை சொல்லல. நான் கேக்குறேன், ஒரு கட்சி ஒரு 4 தேர்தல்ல ஒன்னாவே இருக்கிறோம்னா அப்ப எல்லா கட்சியுமே திமுகவே இந்த சிலது அடமான வச்சுட்டு திருப்ப முடியாம விட்டுருவாங்க. நகை தானே போனா போயிட்டு போகுது. அந்த மாதிரி இன்னைக்கு திமுக கட்சி கூட்டணி கட்சிகள் திமுக திரும்ப ஆட்சிக்கு வருவேன் தான் சொல்லுவாங்க, அது பயத்தின் வெளிப்பாடு. ஆனா திமுக கூட்டணி கட்சிகள் என்றைக்காவது நீட்டு விளக்குக்காகவோ மற்ற பிரச்சனைகளுக்காக போராடியது உண்டா? சரி, இன்னைக்கு சொல்றாருல வலையில விரிச்சிட்டாங்க, அதிமுக போயிருச்சு,
விழுந்துருச்சு. நான் கேட்குறேன், உங்களுக்கு கூட தான் பெரிய வந்து வேங்கை வேலை விரிச்சாங்க. சிபிஐ நீங்க யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நீங்க வெளியிலே வர மாட்டேங்கிறீங்க? இல்லையே. அப்போ நீங்க உங்கள் கட்சியை இழந்துட்டு கள்ளக்குறிச்சியில 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த பிருத்திவிமங்கலம் என்ற ஒரு ஊர்ல சார் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த இலவச வீட்டுமனை பட்டாவை இந்த அரசு ஆதிதிராவிடர் மக்களுடைய மாவட்ட அதிகாரி ரத்து செஞ்சிருக்காரு. அது விசிக போராடுமா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிருத்திவிமங்கலம் அது எதற்காக ரத்து செஞ்சதுன்னு நான் சொல்ல விரும்பல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு போறதுக்கு நான் ஒண்ணு இது கிடையாது. ஆகவே விசிக கள்ளக்குறிச்சியில பிருத்திவிமங்கல மக்களுக்கு 137 இலவச வீட்டுமனை பட்டாவை இந்த ஆட்சியில ரத்து பண்ணிருக்கிறாங்க. 21 ஆண்டு காலம் கழிச்சு. அதுக்காக விசிக போராடுமா? ஆகையினால நீங்கள் எந்த மக்களுக்காக கட்சி நடத்துறீங்களோ அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலே நீங்கள் திமுக பக்கம் நிக்கிறீங்கன்னு சொன்னா. ஆர்கே சார், ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்குதா எடப்பாடிக்கு? நிச்சயமாக இது முரணான கூட்டணியே கிடையாது. அதாவது இப்போ பாஜக அதிமுக என்று இருந்தால் அது என்ன மீனிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அதிமுகவுக்கு இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குன்னு தான். ஏன்னா 26 அவர் ஜெயிக்க வேண்டிய தேர்தலுங்க என்னை பொறுத்தளவில். வேற யார் என்ன சொன்னாலும் சரி, அவர் வந்து ஒழுங்காக ஒரு கூட்டணி அமைச்சா, பாஜக இல்லாத ஒரு ஒழுங்கான ஒரு கூட்டணி அமைத்தார் என்றால் பாமக பாக்கி இருக்கின்ற கட்சிகள், அதாவது தேமுதிக இவர்கள் உள்ள வந்தாலே போகிறோம். விஜய் கூட வேண்டாம் என்று நான் இன்னைக்கு சொல்லுவேன். அவர் நின்றால் என்றால் அந்த கட்சி ஒருங்கிணைத்து ஒன்றாக நின்றுச்சுன்னா நிச்சயமாக வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை ஏன் விட்டு தொலைக்கிறார் எனக்கு புரிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குங்க. ஏனென்றால் அதிமுக தொண்டனுக்கு இன்னைக்கு வந்து பாஜக தொண்டன் கூட ஜெல் பண்ணக்கூடிய அந்த இடமே கிடையாது. அவர்கள் வந்து முரணாக பயணித்தவர்கள் 2024 சரி, அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து அம்மா இருந்த காலத்திலையும் அம்மாவுக்கு மறைவு வெங்கையா நாயுடு வந்து உட்கார்ந்து அப்போல உட்கார்ந்த காலத்திலிருந்து அவர்கள் வந்து வாட்ச் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதிமுகவை எப்படியாச்சு இந்த கட்சியை வந்து அப்படியே கப்ஜா பண்ண வேண்டும் என்ற அந்த யோசனையில் தான் பாஜக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் அதான எக்ஸாம்பிள். ஒவ்வொரு மாநிலம் போய் பாருங்க எப்படி வந்து பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வளர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை காலி பண்ணி தான் வளர்ந்துருக்கிறது. அப்போ அதே ஒரு டெம்ப்ளேட் தான் தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வர்றாங்க. இது அதிமுக தொண்டனுக்கு தெரியுது, தலைமைக்கும் தெரியுது. ஆனால் வழி இல்லாமல் அங்கே வந்து மாட்டிக்கொண்டு முழிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஜெயிக்க வேண்டிய தேர்தல், ஆனால் பாஜக இருந்தால் ஜெயிக்க முடியாது. பெருமாள்பணி, இந்த கருத்துக்கு உங்க பதில்? இல்லை, அதாவது ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது மத்திய அரசுக்கு சில இடங்களில் இடம் கொடுத்துருக்கலாம். சரி. ஆனால் பொலிட்டிக்கலாக அவர் ரொம்ப அசர்ட்டிவாக இருக்கார். அதாவது ஒரு இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் என்றைக்கு முதலமைச்சர் ஆனாரோ அன்றைக்கே அவர் மன ரீதியாக முடிவு பண்ணிட்டாரு, நம்ம இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆயிரணும்னு சொல்லிட்டு. அவர் அதற்கான நகர்வுகளில் அதற்கு இடையில யார் வந்தாலும் அவர்களை எல்லாம் அதிமுகவை விட்டு ஏதோ ஒரு வடிவத்தில் வெளியே கொண்டு போய் இன்றைக்கு அவர் பொதுச் செயலாளராக அமர்ந்திருக்கிறார். அவரோடு சமகாலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்களாலேயே இன்றைக்கு அவர் வந்து பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். செங்கோட்டையன் போன்ற பெரிய தலைவர்களையே அவர் வந்து ஒரு சிறிய மாவட்ட செயலாளராக மாற்றி வைத்திருக்கிறார். ஆக அந்த வகையில் ஐயா எடப்பாடி அவர்கள் பொலிட்டிக்கலி வெரி அசர்ட்டிவ். அவர் இந்த பொதுச் செயலாளர் இடத்திலிருந்து அந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறார். ஏற்கனவே 2024 தேர்தலையே அது பாஜக கூட சேர்ந்தது தான் பெரிய மைனஸ். அதான் நீங்க 2024 தேர்தலில் மோடி வந்து கூப்பிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வச்சாருங்க. அன்னைக்கு அவங்க 300 சீட்டுக்கு மேல இருந்தாங்க டெல்லியில. அவ்வளவு பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் அவர் இருந்தாங்க. மோடிக்கு பக்கத்து சீட்டு கொடுத்தாங்க. கீழே இறங்கி வந்து பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு 2024 தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க அவர் தனியாக தானங்க கேண்டிடேட் போட்டாரு. பொலிட்டிக்கலி ஹி இஸ் வெரி அசர்ட்டிவ். அதனால அவருக்கு உண்மையிலே இது வந்து ஒரு மிக முக்கியமான பரீட்சை தான். ஆனால் அரசியல் ரீதியாக அவர் 2017 வந்து முதலமைச்சர் ஆனது முதல் அவர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று நினைத்தார். இன்றைக்கு பொதுச் செயலாளராகவும் வந்துவிட்டார். இன்றைக்கு அவர் கையெழுத்தின்படிதான் இன்றைக்கு வேட்பாளர்களை நியமிக்க முடிகிறது. இதற்கு முன்பு ராஜ்யசபா தேர்தல் நடந்தப்போ 2 இடம் இல்லைங்களா, அதுல ஒரு இடத்துல தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்துன்னு சொன்னாங்க. இன்னைக்கு 2 பேரை போட்டிருக்காரு. ஏதாவது பிரச்சனை வந்ததா? அவர் போற பாதை சரியா தான் ரொம்ப அசர்ட்டிவா தானே இருக்காரு. பொலிட்டிக்கலி ஹி இஸ் வெரி அசர்ட்டிவ். ஆனால் என்ன ஒரே ஒரு அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால் என்றால் அதிமுக இதற்கு முன்னால் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் இருந்து வழிநடத்திய ஒரு கட்சி. அந்த இடத்தில் இருந்து அடுத்த தேர்தலை, ஏன்னா இதுவரைக்கும் அவருடைய நகர்வுகள் எல்லாமே எதை நோக்கி இருந்ததுன்னா இந்த கட்சியோட பொதுச் செயலாளராக தான் வந்துடணும். அதுல அவர் குறியா இருந்தார். அது வந்துட்டாரு. 2024 தேர்தலில் பொதுச் செயலாளருங்கிற இடத்துல இருந்து கையெழுத்து போட்டு வேட்பாளர்களை நியமிச்சாரு. இன்றைக்கு ராஜ்யசபாவுக்கு 2 பேரை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஏதாவது சிறு சலசலப்பு இருந்ததா? இல்ல. அதிமுக எத்தனை பேர் ராஜ்யசபா சீட்டு காத்திருப்பாங்க? அப்படி பார்க்கிற பொழுது
பாஜக ஒரு அளவிற்கு மேல் அவருக்கு கூட்டணியில் நெருக்கடி கொடுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய புரிதல். ரைட் சார் மதிமாறன் சார், உங்களோட நிறைவு பார்வை, அதாவது இதுல வந்து அதிமுகவுக்கு எந்த விதமான நெருக்கடியும் பாஜகவால தர முடியாது, எடப்பாடி போற பாதை சரியான பாதை, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்றாரு பெருமாள் மணி. உங்களோட நிறைவு பார்வை சுருக்கமா? இதில் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்காக நாங்கள் அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோன்னு ஒரு பொய் பட்டியலை இன்றைக்கி வாசிக்கிறாரு. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால், பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2200 கோடி ரூபாய் கொடுங்கன்னு பல முறை கேட்டாச்சு. அதை கொடுக்கவே இல்லை அவர், அதை பற்றி பேசவே இல்லை. அதை நாங்கள் கொடுத்துட்டோன்னு கூட அவர் சொல்லலை. அப்போது 2200 கோடி கொடுத்தாகணுங்கிறதுக்காக மிக தீவிரமான ஒரு 2200 கோடி கொடுத்தாகணும்னு தீவிரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க எங்கள் முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும். அது குறித்து ஒரு வார்த்தை பேசாமல் நாங்கள் அவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ கொடுத்தோன்னு ஒரு பொய்யை தொடர்ந்து அவுத்து விடுறாரு இவர் அமித்ஷா. இதில் இன்னொரு விஷயம், நான் வந்து இங்கே வந்து தமிழில் பேச முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேன்னு வர சொல்கிறார். எப்படி இருக்கு பாருங்க, தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் ஆரம்ப பள்ளிக்கூடத்திலேயே இந்தி திணிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு, எப்படி வந்து மோடி வந்து வெளிநாட்டில் போனார்னா ஒரு திருக்குறள் சொன்னார்னா இங்கே பள்ளிக்கூடங்களில் இந்தி திணிப்பு உடனே இந்த ஒன்றிய அரசு வந்து ஒரு நோட்டீஸ் வரும். அது மாதிரி இங்கே பள்ளிக்கூடத்தில் இந்தி திணிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு, தமிழில் பேசுகிற பசங்களே தமிழில் பேச விடாமல் பண்ணிட்டு இவர் தமிழில் பேச முடியலையே வருத்தப்படுறேன்னு சொல்கிறாரு. அதுவும் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு வேற சொல்கிறார். தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் முதல் முறையாக பல ஆண்டு மன்னர் காலத்திலிருந்து தமிழ் கடவுள் முருகனுக்கு அர்ச்சனை பண்ண முடியாது, தமிழ் அர்ச்சனை பண்ண முடியாத சூழல்ல தமிழில் அர்ச்சனை பண்ண வைத்தது கலைஞர் தான் அதை செஞ்சார். அப்போ இந்த சூழல்லாம் புரிஞ்சுக்கணும். அது போக எடப்பாடி குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசுகிறாங்க. எடப்பாடி அதை சொன்னார், இதை செய்வார், அதை செய்வார்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிங்க. எடப்பாடி ஜெயலலிதா போனதுக்கு பிற்பாடு அவர் சந்தித்த 2019 திமுக வந்து அன்னைக்கு எதிர்கட்சியாக தான் இருந்தது, அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு சீட்டு தான் ஜெயிச்சார் எடப்பாடி. நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தார். அதுக்கப்புறம் சட்டசபை தேர்தலில் திமுக தலைவர் திருப்பியும் எதிர்கொண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றார், ஆட்சியை பறிகொடுத்தது. அதற்கு பின்னால் உள்ளாட்சி தேர்தலையும் தோத்தார், அதற்கு பின்னால் இடைத்தேர்தல்களையும் தோத்தார், அதுக்கு பிற்பாடு கடந்த சட்டசபை தேர்தலையும் தோத்தார், அதுக்கு பிற்பாடு நாடாளுமன்றத்திலையும் தோத்திருக்கிறாரு. இதற்கு முன்னால் எடப்பாடி ஜெயலலிதாவின் அலைவரிசையில் பலமாக இருந்த போதே பல படுதோல்களை சந்திச்சுட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இத்து போய் நிற்கிறார் எடப்பாடி. அவருக்கு அவ்வளோ திறமை இருக்குது, இவ்வளோ இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொன்னால் அவர் எடப்பாடி அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பார். நமக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ செல்வாக்கா இருக்கான்னு. எடப்பாடியோட கண்ணோட்டம் இன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சு எடப்பாடிக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. அது போக அவர் ஆட்சியில் இருந்த போதும் சரி, சமகால போட்டியாளர்கள் அவர் மணி நீங்க பேசும்போது நான் பேசல, நான் பேசுறதுக்கு அப்புறம் பேசுங்க. அப்புறம் நான் மரியாதை குறைவா பேசுறேன், நீங்க வருத்தப்படக்கூடாது சொல்றீங்க. நீங்க பேசும்போது நான் மணி நான் பேசும்போது நீங்க பேசாதீங்க. நான் பேசுறேன்ல ராஜா, அவர் பேசாம இருக்க சொல்லுங்க. நான் பேசும்போது ராஜா அவர் பேசாம இருக்க சொல்லுங்க, பேசுறதுக்கு பேசுங்க. ஏன் அவர் பதட்டப்படுறாரு, ஏன் பதட்ட நடுநிலை மாதிரி சொல்றாரு. எடப்பாடி திமுகவுக்கு எதிராக பேசாதவரா இருக்கிறாரு. நீ பாஜக எடப்பாடி சொன்னா ஏன் அவர் பதட்டப்படுறாரு? நான் பேசி முடிக்கிட்டோம் மணி, நான் பேசி முடிக்கிறேன், நீங்க பதட்டப்படாதீங்க. சுருக்கமா பேசுங்க. அப்ப எடப்பாடி கதை நல்லா இன்னைக்கு வந்து டேமேஜ் ஆகி நிக்குது, எந்த ஆளுமையும் இல்ல. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பாஜகவோட எல்லா விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தினார். ஒரு கவர்னர் கூட எதிர்க்கல, கவர்னர் அதிகாரம் பண்ண விட்டாரு. அப்புறம் கூட்டணிக்கு நாங்க கூட்டணியில இருந்தார், பாஜகவோட கூட்டணியில் இல்லன்னு சொல்லும்போது அவங்க கள்ள கூட்டணியில இருந்தாங்க. இன்னைக்கு நேரடியா கூட்டணியில இருக்கிறாரு. எவ்வளவு தூரம் போனாலும் அதிமுக ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொன்னு தெரியுங்க, இப்ப ஏன் வந்து பலமாக்கணும்னா எவ்வளவு பேர் கூட்டணி சேர்ந்தாலும், ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன், எவ்வளவு பேர் கூட்டணி செய்தாலும் ஒருவேளை விஜயே உள்ள போனா என்ன ஆகும்னா, விஜய்க்கு வெளியில இருக்கிற பேர் இருக்கு பாத்தீங்களா, அது பாஜக அதிமுக கூட்டணியில் போனா ரிவர்ஸ் ஆகும். அப்படி போனாலும் இவங்க ஜெயிக்க முடியாது. இன்னும் எவ்வளவு பேர் எடப்பாடி கூட சேர்த்தாலும் அதிமுக பாஜக ஜெயிக்க வாய்ப்பு இல்ல. கடைசியா ஏன் வந்து 3 மாசம் அனைவருக்கும் நன்றி. ராமதாஸ்